கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்கு வந்துட்டோம்னா வந்தபடியே நம்ம திரும்பி போகக்கூடாது. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, சபைக்கு வந்தாச்சுன்னா வந்தபடியே, ஆமா, புது பலத்தை பெற்றுட்டு தான் நம்ம திரும்பி போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அப்போ புது பலத்தை நம்ம பெற்றுட்டு திரும்பி போகணும்னா ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லிடுவோமா? ஆமீன். தெய்வ சமூகத்துல நம்ம அநேக இடத்துல வேதத்துல பார்க்கிறோம், யார் யாருக்கெல்லாம் இயேசு அற்புதம் செய்தாரோ அவர்கள் எல்லாம், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்துல வந்து, ஐயரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு இயேசுவை நோக்கி கேட்கிறார். கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணியிருப்பார். வேதத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும், அவன் வந்து இயேசுவை பணிந்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் எல்லாரும் சத்தமா, ஒரு ஆமீன். அவன் வந்து இயேசுவை பணிந்து. அந்த பணிந்துங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆங்கிலத்துல வர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனை ஆராதிக்கிறதுல தான் கர்த்தருடைய இருதயமே அது கரைந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தன்னுடைய இருதயத்தை எந்த ஒரு மனுஷன் பக்குவப்படுத்துகிறானோ அந்த ஒரு மனுஷனை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தொட்டு சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது யோவான் 8வது அதிகாரத்திலே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை ஆண்டவர் சொல்லியிருந்தா பரவாயில்ல, இந்த இடத்துல சத்தியத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்னா சத்தியத்தோடு கூட ஆவியில் நிறைவை பெற்று கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தருடைய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் மலை பிரசங்கத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்தினுடைய முற்பகுதியை மாத்திரம் ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிற்கு எப்படி இருப்பீங்களா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, புத்திரராய் இருப்பீர்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையினுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு ஆசை உண்டு, ஒரு ஏக்கம் உண்டு. அது என்னன்னா, நான் கர்த்தரை அப்பான்னு கூப்பிடணும். அல்லேலூயா. பரலோகத்துல வெள்ளை சிங்காசனத்துல 4 ஜீவன்களுக்கு முன்பாக, 24 மூப்பர்களுக்கு முன்பாக, திரள் கூட்ட தேவ தூதர்களுக்கு முன்பாக வீற்றிருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நான் அப்பா பிதாவேன்னு கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை, ஏக்கம், வாஞ்சையாய் நம்ம இருக்கிறோம். அதனால தான் ஆராதனை நேரத்துல கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம்? அப்பா பிதாவேன்னு சொல்லி நம்ம ஆராதிக்கிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனேன்னு சொல்லி ஆராதிப்பாங்க, ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிப்பாங்க, எஜமானனேன்னு சொல்லி ஆராதிப்பாங்க. ஆனா அந்த கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நம்ம பெற்றுக்கொண்டிருந்த ஆவி என்ன தெரியுமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு உணர்வு வருகிறது. நான் ஆராதிக்கிறது ஒரு கல்லையோ, ஒரு மண்ணையோ, ஒரு மரத்தையோ, ஒரு ஏதோ ஒரு காரியத்தை அல்ல. நான் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தெய்வத்தை. அந்த தெய்வத்தை நான் அப்பான்னு கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை தானே, இயேசுப்பா எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். சரி, ஒரு சில வருஷத்துக்கு முன்பாக, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு சில வருஷத்துக்கு முன்பாக ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பிறஜாதி மார்க்கத்தார் அந்த அன்பான சகோதரன் இடத்துல வந்து இப்படியாய் கேட்டார், பிரதர் பாஸ்டர், நீங்க எல்லாரும் தெய்வத்தை எப்படி ஆராதிக்கிறீங்க? அப்பான்னு ஆராதிக்கிறீங்க, பிதாவேன்னு ஆராதிக்கிறீங்க. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உங்களுக்கு அப்பான்னா, பரலோகத்துல இருந்து இவள் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சாட்சி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நல்ல ஒரு கேள்வி. உண்மையாவே நம்ம இங்க இருந்து தெய்வத்தை எப்படி கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். ஆனா பரலோகத்திலிருந்து கர்த்தர் உண்மையாகவே என்னை ஆராதிக்கிறது என்னுடைய மகள் தான்,
என்னை ஆராதிக்கிறது என்னுடைய மகன் தான் அப்படின்னு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தாதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், எனக்கு அவர் அப்பான்னு நான் கூப்பிடுறேன், ஆனா என் வாழ்க்கையினுடைய நடைமுறை அவர் என்ன மகனே மகளேன்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கப்பட்டதான வசனத்துல மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்துடைய முற்பகுதியில் ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 16, 17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் இயேசுவிற்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். முதலாவது, இயேசு அவர் ஞானஸ்நானம் பெறுகிறதற்காக யோவான் ஸ்நானகனிடத்திலே அவர் யோர்தான் நதி கரைக்கு வருகிறார். ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அவருக்கு வானம் திறக்கப்படுகிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே நம்முடைய கண்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ பரலோகம் நமக்காக திறக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா, ஆமென். வானம் திறக்கப்பட்ட உடனே ஆமென், தேவ ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் வந்து இறங்குகிறார். வந்து இறங்கின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப முதலாவது, வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி அப்படிங்கிற அந்த கௌரவமான ஒரு வார்த்தை நம்மளை நோக்கி வரணும்னா முதல்ல நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஞான ஸ்நானம் பெறணும். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஏறத்தாழ ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். ஞானஸ்நானம் பெற்றா மாத்திரம் போதுமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பரத்திலிருந்து என்னை பார்த்து என்னுடைய மகன் மகள்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஞானஸ்நானம் பெற்றதோடு நம்ம நிறுத்தி விடக்கூடாது. அதற்கு பிறகு ஒரு சத்தியம் உண்டு, ஜலத்திலிருந்து கரையேறின உடனே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு முன்பாக நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்திருப்போம். ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கரையேறி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா. அப்போ முதல்ல ஞானஸ்நானம் பெற்று நம்ம ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, அதாவது பழைய பாவம் என்கிற ஒரு வாழ்க்கை, பழைய சாபம் என்கிறதான ஒரு வாழ்க்கை, பழைய விதமான சுபாவம் என்கிறதான ஒரு வாழ்க்கை, பழைய மனிதனை களைத்து போட்டு உள்ளான மனிதனில் புது பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நேராக நம்ம நடத்தப்படுகிற ஒரு நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கையை எந்த மனுஷன் பெற்றிருக்கிறானோ அந்த மனுஷனைத்தான் பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? இவன் தான் என் பிள்ளை, இவள் தான் என்னுடைய மகள்னு பரலோகத்திலிருந்து கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெறுகிறாங்க, அவர்களுடைய பெயர் மாறுது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெறுகிறாங்க, அவர்களுடைய உடை மாறுது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள் மாறுது, பழக்கங்கள் மாறுது. ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு முன்பாக மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தான் வரணுங்கிறதான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாத்திரம் கர்த்தர் பரத்திலிருந்து நம்மை மகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் நானும் பழைய பாவம், பழைய சுபாவம், ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணுமா? முதல்ல வெளியேறணும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய ஜென்ம சுபாவங்களிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஞானஸ்நானம் பெறுறதுக்கு முன்னாடி நான் கோவப்படுவேன், ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு முன்பாக நான் ஊதாரித்தனமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனா ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடும் என் வாழ்க்கை மாறல, என் பேரு மட்டும்தான் மாறி இருக்குன்னா பரலோகத்திலிருந்து என்ன வராது? சத்தம் வராது. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை மாறலைன்னா சத்தம் வராது. அல்லேலூயா. அப்ப முதல்ல
ஞானஸ்நானம் பெற்று தேவ பிள்ளைகள் நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் கர்த்தர் தான் எனக்கு சொந்த ரட்சகர் என்று அவருடைய பாதையில நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி நடக்க ஆரம்பிச்சாலும் கூட அந்த பழைய நாள் பார்க்கறதுங்க, பழைய நிமித்தம் பார்க்கறதுங்க, கேலண்டரை போயிட்டு ராசி பலனா மீனம், இதுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 கர்த்தருடைய வார்த்தை, இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவன் என்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கிற அந்த உன்னதமான வார்த்தை பரத்திலிருந்து வருகிறதற்கு நம்முடைய பழைய கிரியைகளை வைத்து நம்ம தடை செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்ப முதல்ல தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நான் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட மாத்திரமே என்னுடைய பழைய சடங்குகள், பழைய சாங்கியங்கள், பழைய எல்லா பாவங்கள் அப்படியே தண்ணியிலே விட்டுட்டு நான் வெளியில வந்துடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் திரும்பி கூட பார்க்காதபடி கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது பரத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு பரத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஒரே ஒரு சத்தத்துக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்க்கை முழுக்க பிரயாசப்படுகிறோம். நான் இந்த இடத்துல பலிபீடத்திலேயோ சபையிலேயோ வீட்டிலேயே இருந்து முழங்கால் படி போட்டு 2 கரங்களை உயர்த்தி பிதாவேன்னு கூப்பிடுகிறேன். ஆனா பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன், அவர் பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாகவும், இவர் என்னுடைய நேசகுமாரர், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லணும்னா முதல்ல நான் பழைய சாங்கியத்தை கைவிட்டு கர்த்தருக்கு நேராய் நடத்தப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு சத்தத்தை கேட்கதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கு. இந்த ஓட்டம் இவ்வளவு கரையும் எல்லாம் எதுக்காகத்தான்? அவர் வாயில இருந்து இவள் என்னுடைய மகள், இவர் என்னுடைய மகன் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம ஓடுகிறோம். அப்போ முதலாவது அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும்னா பழைய பாவங்கள், அந்த செத்த வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? அதை களைத்து போட்டு கர்த்தருக்கு நேராக நடத்தப்படும். நாள் கிழமை பார்க்கிறது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு அருவருப்பானதான். அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம ஜலத்திலிருந்து கரையேறி வந்த உடனே தான் அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்ம நிரப்புவார். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றுட்டு எங்கே தான் நின்றுட்டு இருக்கிறான்? ஜலத்திலேயே, பழைய சாபத்திலேயே, பழைய வாழ்க்கையிலேயே, பழைய பாவத்திலேயே கேலண்டரை பார்த்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்களா? இயேசுவை பார்க்காம திரும்பி கேலண்டரை பார்த்து ராவு காலம் என்ன நேரம், யமகண்ட என்ன நேரம், நல்ல நேரம் என்ன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரையே பார்த்துட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இப்பொழுதே நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, கேலண்டரை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை, நாள் கிழமை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை, இது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறது ஒரே ஒருவருடைய முகம் தான், இயேசுனுடைய முகம். அதை பார்த்து ஓடணும்னா கர்த்தர் நன்மையினாலே நம்மை நிரப்பிடுவார். அல்லேலூயா. 2வது எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு முறை சொல்ல கேட்கலாம். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்களாம். அப்ப நீங்களும் நானும் வாஞ்சிக்கிற, ஆசையோடு இருக்கிற அந்த அந்தஸ்து, நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? எல்லாரும் சொல்லுங்க. சொன்னா மட்டும்தான் ஆண்டவர் உங்களை நடத்துவார். இன்னும் சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது நான் எப்பவுமே என்னுடைய வழக்கம் பக்கத்துல கையை கொடுத்து நான் சொல்ற வசனத்தை நீ சொல்லு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். திடீரென்று எதிர்ச்சியா ஒரு 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த 2 பேர் எப்பேற்பட்டவங்கன்னா, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஒரே சர்ச்சில் இருக்கிறாங்க, ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான், ஆனா பேச்சுவார்த்தை இல்லாதவங்களாம். பக்கத்துல உட்கார்ந்துட்டு சும்மா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கையை கொடு இங்க கையை கொடுக்காம இருக்கிறாங்க. அப்ப அந்த சர்ச்சுடைய பாஸ்டர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் நீங்க பாட்டுன்னு கையை கொடுன்னு சொல்லிட்டீங்க, அந்த 2 பேர் பாருங்க ஒவ்வொருத்தரும் முறைச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம குடும்பத்துல சபையிலேயே என்ன செய்ய முடியல? சமாதானம் செய்ய முடியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் சமாதானத்தின் தேவனாய் இறங்கி வந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்ல கேட்கலாம்.
அல்லேலூயா. ஆமென். முதலாவது உலக பிரகாரமா ஒரு 2 பேர் வாக்குவாதத்திலேயோ ஒரு சண்டையில ஈடுபடுறாங்கன்னா அந்த 2 பேருடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். இது உலக பிரகாரமான மனுஷங்களுடைய இருதயம். ஒருவேளை இதே இருதயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுடைய இருதயம் பக்குவப்படட்டும். அந்த 2 பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அந்த சண்டையில, அந்த வாக்குவாதத்துல நான் முதல்ல போய் சாரி கேட்க கூடாது, அவன் தான் வந்து என்ன பண்ணணும். நீங்க நினைக்கிறீங்களா அப்படி? அட இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வாக்குவாதத்துல, அந்த சண்டையில, அந்த பிரச்சனையில என்னது, நான் போய் சாரி கேட்கறதா? நான் யாரு, என் அப்பா யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் படிப்பு என்ன, என் அழகு என்ன, என் திறமை என்ன, நான் சாரி கேட்டா என்ன ஆயிரும்? தலையில இந்த அக்கா கிரீடத்தை வச்சுக்கிட்டே சுத்துது பாருங்க. சாரி கேட்ட உடனே கிரீடம் சரிஞ்சு விழுந்துறது போல நான் சாரி கேட்க மாட்டேன். யாரு ஒருத்தன் உலக பிரகாரமாய் சாரி மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தையை கேட்கிறானோ அவன் தோல்வியை ஒப்புக்கிட்டான்னு அர்த்தம். இதானே உலக பிரகாரமா? நான் சொல்றது சரிதானே? நான் சொல்றது சரியா இல்லையா? ஆனா தேவன் இந்த வேதத்துல சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா, ஒரு போராட்டம்னு வந்துட்டா, யார் முதல்ல சாரி கேட்கிறாங்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தான் யாரா? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்த குடும்பத்துல நீங்க சமாதானத்தின் புறாவா இருக்கிறீங்களா, இல்ல சாபத்தின் சின்னமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல நம்ம சமாதானத்தை பரப்புறதுக்கு பதில் எதை தான் பரப்பிட்டு இருக்கிறோம்? தேவையில்லாத பிரச்சனையை பரப்பிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன வார்த்தையை பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தையே கெடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தை வருகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். யார் நம்ம குடும்பத்துல சமாதானம் பண்றோம்? இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது? ஏன் நம்மளுடைய குடும்பத்துல போராட்டம் வருது? நான் சொன்ன பாத்தீங்களா, முதல்ல உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ற 2 பேரு அவங்களுடைய வாக்குவாதத்துல யார் முதல்ல சமாதானம்னு சொல்றாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே வார்த்தையை, அதே வாழ்க்கையை சபைக்குள்ளேயும் கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து கிறிஸ்துவ குடும்பத்தை வெளிப்பிரகாரமான ஒரு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு காரியத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. இயேசு சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம சபையில சமாதானமா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல சமாதானமா இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலை ஸ்தலத்துல சமாதானமா இருக்கிறோமா? இல்ல நம்முடைய குடும்பத்துல உங்கள் நிமித்தம் சமாதானம் பெருகி வருகிறதா? இல்ல ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு வாழ்க்கையே கசப்பாக்குகிற ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்திலே காணப்படுகிறதா? நம்ம சிந்தித்து பார்க்கணும். தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னுடைய இருதயத்தில் உண்டோ என்று சோதித்து பாரும். இன்னைக்கு நம்ம இருதயத்தை நம்ம சோதித்து பார்க்கணும். நான் உமக்கு வேதனை உண்டாக்குறேன்னா, நீர் எனக்கு தந்திருக்கிற குடும்பத்திற்கு நான் வேதனையை உண்டாக்குறேன்னா, சின்ன சின்ன காரியத்தை பெருசாக்குறேன்னா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு சின்ன காரியம் தான் இருக்கும். ஒரு சின்ன காரியம், அந்த சின்ன காரியத்தை பிடிச்சிட்டு அப்படியே குடும்பத்தையே சிதைக்கிற அளவிற்கு என்ன பண்றது? பிசாசு போராடுறான்னு பழி அவன் மேல பண்ணிட்டு பண்றதெல்லாம் யாரு? பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்க தான் பண்றீங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லாத்துக்கும் பிசாசு மேல என்ன செய்யக்கூடாது? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அக்கா அவங்க வீட்டுல ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்டியன் டிவி அவங்க போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, சமையல் கட்டுல சாப்பாடை வச்சுட்டு டிவியை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டிவியில ஒரு ஊழியக்காரர் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறார். இந்த அக்கா சாப்பாடு பொங்கிருங்கிற ஒரு கவனம் இல்லாம இந்த அக்கா ஆவியில பொங்கிக்கிட்டு இருக்கு. ஆவியில பொங்கி நல்ல ஆவியில நிரம்பி திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து கதவை தட்டுறாங்க. உங்க வீட்டுல இருந்து கேஸ் வாசனை வருது. என்ன வருது? திடீர்னு வேகமா ஓடி போய் கிச்சனுக்கு பார்த்தா, ஐயோ நான் சாப்பாடு வச்சனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் மறந்து அந்த கேஸ் சாப்பாடு பொங்கி கேஸ் எல்லாம் அணைச்சிட்டு கடைசியில் அந்த அக்கா சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுது, நான் தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருந்தேன், ஆராதிக்கிற நேரத்துல பிசாசு என்ன போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணிட்டான்? கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டான். கேஸ் ஆன் பண்ணது யாரு? அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா குற்றத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? பாவம், அவன் ஒரு மூலையில அழுது புலம்பிட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய ஜனங்களை தொட முடியலையே. வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்களாம்.
இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம ஞானத்தை கருத்து தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை நீங்க பயன்படுத்தணும். உன் குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது? உனக்கு ஞானம் இல்ல. உன் குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்ல? உனக்கு ஞானம் இல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய எண்ணெல்லாம் என்ன தெரியுமா? நான் ஓப்பனா சொல்றேன் பாருங்க. நம்மளுடைய மனசுல இருக்கிற எண்ணெல்லாம் என்ன தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே என் கணவர் அவர் வாயால இருந்து பேசிடணும். நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம சொல்ல மாட்டோம், இதுதான் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். ஆனா அவருக்கு ஒரு மனசு இருக்கு. அவர் இஷ்டப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாருன்னா, இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சமாதானத்தை குடும்பத்துல கெடுத்துட்டு இருக்கிற ஒரு பிசாச போல வாழுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல உங்கள் நிமித்தம் சமாதானம் வருதா, இல்ல உங்கள் நிமித்தம் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறீர்களா? நான் சொல்லுவேன், உங்கள் நிமித்தம் குடும்பத்துல சமாதானம் வருதுன்னா முதல்ல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க தெரியுமா? வேதத்தை வாசிப்பீங்க. எதை வாசிப்பீங்க? ஆமா, ஒவ்வொரு நாளும் அது உங்களுடைய ஹேபிட்டா இருக்கும். இன்னைக்கு 3 வேளை நம்ம சாப்பிடுறோம், 3 வேளை என்ன பண்றது இல்ல? வேதத்தை வாசிக்கிறது இல்லை. நான் சொல்றது சரியா சொல்றேனா இல்ல ஏதோ சும்மா கதை கட்டி விட்டுட்டு இருக்கேனா? புரியுதா? இன்னைக்கு நான் 3 வேளை சாப்பிடுறேன். அந்த 3 வேளையும் எனக்கு என்னதான் இருக்கணும்? என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் முட்டையாவது இருக்கணும். நான்வெஜ் இருந்தாதான் எனக்கு உள்ள இறங்கும். ஆனா வேதத்தை வாசிக்கிறதுல என்ன பண்றேன்? ஞாயிற்றுக்கிழமை சிஸ்டர் எலும்பி நின்று எல்லாருக்கும் ஒரு சங்கீத அதிகாரத்தை அவங்க சொல்லி தரும் போது தான் என்ன பண்றோம்? ஆமா, அதுக்கப்புறம் இந்த வேதத்தை இப்பதான் திறப்போம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சங்கீதத்துல ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தனா பரலோகத்துல இருந்து சத்தம் வருங்கிறீங்க. பரலோகத்துல இருந்து கர்த்தர் உங்களை பார்த்து என் நேசகுமாரன், என் நேசகுமாரத்தின்னு சொல்லணும்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ காண்கிற உன் சகோதரனிடத்துல அன்பு கூற முடியலன்னா காணாத தேவனிடத்துல எப்படி நீ அன்பு கூறுவேன்? இன்னைக்கு காண்கிற சகோதரர்கள், காண்கிற நம்முடைய கணவர், காண்கிற நம்முடைய மனைவி, காண்கிற நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைங்க, காண்கிற நம்முடைய சபை மக்கள், இவங்க கிட்ட உன்னால அன்பு கூற முடியலன்னா நீ எப்படி காணாத தெய்வத்தினிடத்துல அன்பு கூறுவேன்? வாய்ப்பே இல்லை தானே. இப்போ முதல்ல நம்முடைய இருதயத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்கிறதான ஒரு பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அப்போ முதல்ல வானத்துல ஒரு சத்தம் என்னுடைய பிள்ளைன்னு வரணும்னா நம்ம எதுல இருந்து கரையேறணும்? பழைய வாழ்க்கையில இருந்து கரையேறி வந்துடணும். ஞானஸ்நானம் பெற்றா மட்டும் போதாது. ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு. அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ளணும். 2வது வசனம் சொல்லுது மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் சத்துருக்களை. இது எவ்வளவு கஷ்டமான ஒரு உபதேசம் தெரியுமா? ஆண்டவர் சிம்பிளா மலை பிரசங்கத்துல சொல்லிட்டு போயிட்டார், உன்னுடைய சத்துருக்களை நீ சிநேகி அப்படின்னு. ஆனா இந்த காலத்துல இருக்கிற உபதேசங்கள் எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா? இந்த காலத்துல சமகாலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிற உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா? சத்துருக்கள்னா சக மனிதனையும் சத்துருக்களா பார்க்கிற அளவிற்கு நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தி வச்சிருக்கிறோம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று கர்த்தர் இந்த கிருபையின் காலத்தில் சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா அந்த கிருபையின் காலத்துல உன்னுடைய சத்துருக்களையும் நீ சிநேகிக்கணும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு சபைகள்ல இருக்கிற விசுவாசிகளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நம்முடைய சொந்த குடும்பத்தினர் அவங்க ரட்சிக்கப்படலைன்னா அவங்களை சத்ருவா பார்க்கிற அளவிற்கு நம்முடைய இருதயத்தை சபை டியூன் பண்ணி விட்டுருச்சு.
ஆமா தானே? இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் சகோதரி ரட்சிக்கப்படல, அவங்க வீட்டுல திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடுறாங்க, அவங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஐயோ, இவங்க ரட்சிக்கப்படாதவங்க, இந்த வீட்டுல என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வர்ற கிறிஸ்துவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு எதிராக ஒரு காரியத்தை ஒருத்தங்க செஞ்சுட்டாங்க, ஒரு மந்திரத்தை செஞ்சுட்டாங்க. இல்ல மந்திரம் வேண்டாங்க, உங்களுக்கு விரோதமா நீங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க. அப்போ அவங்கள நீங்க என்னதான் பண்ணுவீங்க? அந்த காரியம் உங்க காதுல வந்துருச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களை குறிச்சு நீங்க இல்லாத இடத்துல உங்களுடைய சொந்தக்காரர்கள் அவங்க அப்படியா இவங்க இப்படியா அப்படின்னு பேசிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேசின 2 பேர்ல ஒருத்தன் ரொம்ப யோக்கியம் போல உங்ககிட்ட வந்து, எம்மா பாத்தியா, அவ நீ எப்படியெல்லாம் அவளை நீ வச்சிருக்கிற, ஆனா அவ இப்படி ஒண்ணு பேசிட்டா அப்படின்னு பத்த வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அட சும்மா சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நம்பிட்டு சும்மா விட்டுற மாட்டோம். என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவரே, என்ன அப்படி பேசிட்டா, அவளுக்கு ஒரு வலது கையி அப்படி பேசிட்டா, அவளுக்கு என்ன ஆயிரணும்? சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க, சொல்றவங்க இருக்கிறாங்க. ஓ, நமக்கு எதிராக ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் சத்ருவா மாறிடுவார் அப்படின்னு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் சிந்தின அதே ரத்தம் தான் அவங்களுக்காகவும் கர்த்தர் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்முடைய வேதத்தில் ஈசாக்குக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒருவருடைய பெயர் ஏசா, அவர்கள் அந்த ஏசாவுடைய சந்ததியே ஏதோமியர்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தருடைய பெயர் யாக்கோபு, அந்த யாக்கோபுடைய சந்ததியை இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க. வேதத்துல அந்த இஸ்ரவேலர்களை ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் கைது செஞ்சுட்டு போறாங்க, அடிமையா ஆக்கிட்டு தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போறாங்க. அதை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலுடைய சகோதரராகிய ஏதோமியர்கள், வசனம் சொல்லுது, இருதயத்துல சந்தோஷப்பட்டாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? இருதயத்துல சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் இயேசு சொன்னார், நான் ஏசாவையோ வெறுத்தேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய சொந்தக்காரங்க, நம்மளை வெறுத்தவங்க, நம்மளை அவமானப்படுத்தினவங்க, நம்மளை நிந்தித்தவங்க ஒரு போராட்டத்துல மாட்டிக்கிட்ட பொழுது நம்ம மனசுல இருந்து ஒரு எண்ணம் வருது, என்னை நிந்தித்தல்ல, என்னை அவமானப்படுத்தினல்ல, என்னை தலைகுனிய வச்சல்ல, அதனால தான் உன் வாழ்க்கையில இந்த போராட்டம். இயேசு உண்மையான தேவன். யாரு? ஆமா, அந்த அவங்கள மாட்டி விட்டு தான் இயேசு தன்னை உண்மையானவர் என்று காட்டிக்கொள்ளணுமா. அப்படிப்பட்ட உபதேசம் இந்த உலகத்துல இருக்கு, ஆனா அப்படி இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஒரே ஒரு முறை பக்கத்துல கையை கொடுத்து எல்லாரும் முகத்தை பாருங்க பார்க்கலாம். அட, கையை கொடுத்து முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க, உங்க சத்துருக்களை சிநேகிங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாக்குறோம், மாமியார் பெரிய சத்துருவா இருக்கிறாங்க தானே? மாமியார் பெரிய சத்துரு. மருமகளை பார்த்த உடனே மாமியாருக்கு என்ன ஆகுது? இதோ நெருப்புல நிக்கிறது போல பத்திட்டு எரியுது. உங்க சொந்த குடும்பம் யா, உன் சொந்த குடும்பம், அவங்களே உனக்கு சத்துருக்களா இருக்கிறது போல நீ கற்பனை பண்ணிட்டனா நீ வேற எந்த இடத்துல போய் சமாதானத்தை உண்டு பண்ணுவ? காணுகிற உன் சொந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடத்துல உன்னால் அன்பு கூற முடியலன்னா, காணாத தேவனிடத்துல வந்து அப்பா நான் உம்மை பாடுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவர்கள் போய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? வசனம் சொல்லுது சொல்லக்கூடாதுன்னு. சரியா? அப்போ உண்மையான கிறிஸ்துவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஆனா பொய்யா பாடுவாங்க. சரியா? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்தீரையா. அவர் அதிகாலையில வர்றது உண்மைதான், உங்களை தட்டுறது உண்மைதான். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, அப்படியே திரும்பி படுத்து. அப்ப இந்த பாட்டு என்னது? நீங்க கிறிஸ்துவன் பொய் பேச மாட்டான், பொய்யா பாடுவான், பொய்யா ஊதுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல தேவ பிள்ளை தெரிஞ்சுக்கொள்ளணும், என்னுடைய சத்துருக்களை நான் சிநேகிக்கணும். அல்லேலூயா. 2வது வாசிமா, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை. நான் இப்போ அந்த பிரசங்கம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப லகுவா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்னு இயேசு சொல்லிட்டார். அது மலை பிரசங்கத்தை சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டார். இன்னைக்கு சபையிலையும் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா உண்மையாகவே அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை என் வாழ்க்கையா நான் மாற்றிக்கொள்ள முடியுமான்னு கேட்டா 99% கிறிஸ்தவர்கள்
முடியாதுன்னு தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னைக்கு பரலோகத்திலிருந்து என் பிள்ளைன்னு ஒரு சத்தம் வரணும்னா உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். முடியுமா? அது நம்மளால முடியாது. ஆனா அப்பா நம்ம கூட இருந்தாருன்னா முடியும். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னை தெரேசா. அவங்க இந்தியாவுல வட மாநிலத்துல அவங்க தொழுநோயாளிகளுக்கு எல்லாம் ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி ஒன்னை உண்டு செய்து அதுல எல்லாம் அவங்கள பராமரிச்சுட்டு வந்தாங்க. நாளுக்கு நாள் சபை விருத்தி அடைகிறது அப்படின்னு சொன்னது போல நாளுக்கு நாள் அவங்களுடைய தொழு நோயாளிகளை காக்கின்ற காப்பகத்துல எல்லா என்ட்ரிஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. அவர்களை பராமரிக்க அந்த அம்மா கிட்ட பணம் இல்லை. தன் சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க கிட்ட பணம் இல்லை. அவர்களை பராமரிக்கிறதுக்காக அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஒரு பாத்திரத்தை கையில எடுத்துட்டு ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு மனிதனா போயிட்டு எங்களிடத்துல இவ்வளவு தொழு நோயாளிகள் இருக்கிறாங்க, அவர்களை நாங்க போஷிக்கணும், அவர்களுக்கான அந்த மருத்துவ சிகிச்சைகளை நாங்க செய்யணும், அதற்காக உங்களால முடிந்ததை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை நீட்டினாங்களாம். அல்லேலூயா. ஆமா, அப்படி நீட்டும் போது நிறைய பேர் தாராளமாய் தன்னுடைய கரங்களை திறந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் செஞ்ச காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கையை நீட்டின உடனே அவங்க கையில அவர் காரி அமிழ்ந்து துப்பிட்டாராம். எங்க? கையில துப்பியாச்சு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மள கையில துப்ப வேண்டாம், அப்படி சைட்ல துப்பிட்டோம்னா, யாராவது ஒருத்தவங்க துப்பிட்டாங்கன்னா நம்ம சும்மா இருப்போம். அந்த அம்மா செஞ்சது என்ன தெரியுமா? அது அப்படியே தன்னுடைய அங்கில தொடச்சிட்டு, இது எனக்கு தொழுநோயாளிகள் என்கிட்ட இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கையை நீட்டினாங்களாம். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய செயல் தெரியுமா? இது நம்ம காதால கேட்கறது சுலபமா இருக்கு. இந்த பிரசங்கம் எனக்கும் சேர்த்துதான் ஐயா. காதால கேட்கறது சுலபமா இருக்கு. ஆனா இப்படி யாராவது ஒருத்தங்க நம்மள சபிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? புரியுதா? அவன் ஒரு வார்த்தை சபிச்சிட்டான்னா நம்ம 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுறோம். எதுக்கு? என்னையே சபிச்சுட்டு ஆண்டவரே, அந்த சாபம் அப்படியே திரும்பி அவன் தலைக்கு மேல உட்கார்ந்துடணும். அல்லேலூயா. ஆமா, வசனம் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அல்லேலூயா. உங்களை யாராவது காரணம் இல்லாம சபிக்கிறாங்களா? அந்த சாபம் என்ன பண்ணாது? உங்க வீட்டு வாசப்படிக்கு கூட வராது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் உங்களை சபிக்கிறான்னா அந்த மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தேவ ஆவியானவர் இல்லாத ஒரு மனுஷனுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறது இல்லை, ஆனா என்ன பண்றோம்? புரியுதா? அவருக்காக நம்ம தேவ சமூகத்துல வந்து எசப்பா அவரை ரட்சிங்கன்னு ஜெபிக்கல, அவரை பட்சித்து போட்டுருங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னையே சபிச்சுட்டான் பாத்தீங்களாப்பா, என்னையே அப்படி பேசிட்டான் பாத்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், ஆமென், யாருக்காக யார் ஆசீர்வதிக்கணுமா? நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்துல ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஊழியக்காரர் மிஷனரியா வந்தார். அவர் பேரு கிரஹாம் ஸ்டைன். அநேகருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அவர் ஒரிசா மாநிலத்துல சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் 2 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு மூத்த பெண் பிள்ளை. இவர்கள் எல்லாம் ஆஸ்திரேலியால தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு இந்தியால ஒரிசால வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல ஊழியத்தை செய்கிறதற்காக ஒரு நாள் அந்த கிரஹாம் ஸ்டெயின் என்கிறதான ஊழியர் அவங்களுடைய 2 பிள்ளை, பிலிப்புன்னு ஒரு பிள்ளை, திமோத்தின்னு ஒரு பிள்ளை, 2 பிள்ளையும் கார்ல போறாங்க. ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காடு பகுதியில வரணும், காட்டை தாண்டி தான் வீட்டுக்கு போகணும். கரெக்டா அந்த காட்டு கிட்ட வந்த உடனே அந்த ஊர்ல இருக்கிற RSS காரங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த வேனை வழி மறைச்சிட்டு அவர்களை அடித்து அந்த வேனை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? 3 பேரும் உடல் கருகி அந்த இடத்துல இறந்து போனாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய தேசத்தை விட்டு, என் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு, சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்த அவர்களுக்கு கிடைச்ச அந்த காரியம், அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறது 2 பெண்கள் தான். தாயார், அவங்களுடைய மகள். இந்த 2 பேர் அந்த குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே அந்த கிளாடி ஸ்டெயின் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்கள இயேசுனுடைய அன்பு பரிபூர்ணமா என் இருதயத்துல இருக்கிறதுனால அவர்களை ரிலீஸ் பண்ணிடுங்க, அவங்கள விட்டுருங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல கேஸும் பதிவாகல, அவர்களையும் விட்டாச்சு.
ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல சம்பவத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்ட 11 பேர்ல ஏறத்தாழ 9 பேருக்கு மேல அவங்களுடைய ஊழியத்துல பங்காளிகளா இப்ப இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியத்துல அந்த சகோதரிக்கு உறுதுணையா இருக்கிறாங்களாம். இன்னைக்கு நம்ம சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோமா, இல்ல சபிக்கிறவர்களை சபிக்கிறோமா? இயேசு தன்னை சபிக்கவும் சத்தியம் செய்தவும் முன் வந்த அந்த பேதுரு என்ன பண்ணினார்? தேடி போய் மறுபடியுமாய் தன்னிடம் இழைத்துக் கொண்டார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பலும் பிதாவுடைய உதடுகளிலிருந்து என்னுடைய பிள்ளைன்னு ஒரு வார்த்தை வரணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து கரையேறி வரணும். இரண்டாவது சமாதானம் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணணும்? சத்துருக்களை சிநேகிக்கணும். நான்காவது சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். ஐந்தாவது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. பகைக்கிறவர்களுக்கு நன்மை. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில இது செய்ய முடியுமா? என்னால முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருந்தால் அவர் மூலியமாய் செய்கிறதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கடைசியாக பாருங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளை நிந்திக்கிறாங்க, நம்மளை திட்டுறாங்க, நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க, சபைக்கு போகாதேன்னு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க. அவர்களை குறித்து நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரே, அவங்க தெரியாதனமா பண்றாங்கப்பா. சரி, இயேசு அவர் தேவகுமாரன், அதனால அவருக்கு அந்த சாயல், அதனால அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. மனுஷன் என்னால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது நீங்க சொன்னீங்கன்னா, நம்முடைய வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஸ்தேவான் எனப்படுகிற ஒரு மனுஷன் உண்டு. அந்த மனுஷன் பந்தி விசாரிப்புக்காரன் தான், அதாவது சாப்பாடு பரிமாறுகிறவன் தான் அந்த மனுஷன். அந்த மனுஷனை என்ன செய்யறாங்க தெரியுமா? கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான்னு அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவனை நிந்தித்த, அவனை அடித்த, அவனை சபித்த, அவனை அவமானப்படுத்தின அவர்களுக்காக முழங்கால் படி போட்டு கரத்தை உயர்த்தி என்ன பண்ணினாரா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் இயேசுவை போல ஜெபம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஸ்தேவானால பண்ண முடியும்னா உங்களால என்னாலையும் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆனா இந்த நம்ம பார்த்த 6 காரியம் இது நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தை உங்களுக்காக, இந்த 6 விஷயத்தையும் நான் கடைபிடிப்பேன்பா, இந்த 6 கட்டளையும் நான் கடைபிடிப்பேன்பா அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ளும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தம் வரும். இவள் என்னுடைய நேச குமாரத்தி, இவன் என்னுடைய நேச குமாரன் என்கிறதான சத்தத்தை பரலோகத்திலிருந்து கர்த்தர் தருவார். அல்லேலூயா.